பணியிலே இருக்கின்ற பொழுது இறந்து விட்டால் 8 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு நீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் முதலமைச்சர்கிட்ட பேசினேன். அதை ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது செயலாளர் நாங்கள் எல்லாம் பேசும்போது என்னன்னு கேட்டார். நான் தான் சொன்னேன், இது மாதிரி பணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சித்தால் மண் எடுத்துகிட்டு போகிறவன், கொத்தனார் வேலை செய்கிறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், கட்டடத்தில் வேலை செய்கிறவன், இந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு அந்த ரோட்டில் சைக்கிள் தள்ளிட்டு போகும்போது, இது நான் பெயிண்ட் கயிறு கட்டி பெயிண்ட் அடித்த பில்டிங், இது நான் இங்கே செவுரு கட்டின இந்த கட்டடம், இங்கே நான் வெல்டிங் பண்ண பில்டிங், இது நான் தான் இந்த காங்கிரீட் போடும்போது நான் தான் இந்த கார்பன் ஒர்க்லாம் நான் தான் பார்த்தேன், இந்த கட்டடம் இன்னைக்கு அழகாக இருக்கு நான் தான் சொல்லுவான். ஆனால் எனக்கு ஒரு இடம் இல்லையே படுப்பதற்கு என்று ஏங்கி கொண்டு போகிறானே. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு வீடு வேணும்னு சொன்னேன். சொன்ன உடனே எவ்வளோ வீடுன்னு கேட்டார். 1 லட்சம் வீடு கொடுங்கன்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு 10,000 வீடுகளை ஒரு தொழிலாளிக்கு 4 லட்சம் ரூபாய் இலவசமாக வீடு கட்டுவதற்கு வழங்குகிற திட்டத்தை இந்தியாவிலே வழங்கிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நேரத்தில் நான் நெஞ்சுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை இந்த அரசாங்கம் தொழிலாளர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அவருடைய நலனுக்காக இந்த அரசாங்கம் என்றைக்கும் துணை நிற்கும். அதே போல இங்கே தொழிலாளர்களை அவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் சிறப்பாக எல்லா பாதுகாப்புகளையும் வழங்கி விபத்தில்லாத நிறுவனமாக, விபத்தில்லாத ஃபேக்டரியாக உருவாக்கி தொழிலாளர்களை பத்திரமாக பாதுகாத்திருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு இன்றைக்கு விருதுகள் வழங்குகின்ற விழா இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே தொழிலாளர்களை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் இருக்கிறது. அதே போல நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனை ஏற்படுகின்ற போது, சாம்சங் நிறுவனத்தில் பிரச்சனை வந்தபோது நானும் செக்ரட்டரி சாரும் ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, எல்லா இடங்களிலும் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பேசி அந்த நிறுவனத்தினுடைய பிரச்சனையை சுமூகமாக தீர்த்ததும் நானும் நம்முடைய செயலாளரும் நம்முடைய தொழிலாளர் நலத்துறை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதாவது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் அதே நேரத்தில் தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எனவே விபத்தில்லாத நிறுவனமாக இருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கும் அதனுடைய நிர்வாகத்தினருக்கும் அதே போல அதற்கு ஆலோசனை வழங்கி மிக சிறப்பாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இந்தியாவிலேயே 11.4% வளர்ச்சியை எட்டிருக்கின்ற இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற தொழிலாளர்கள், நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Yeah.